சப்தமாதர் வரிசையில் மூன்றாவதாக வீற்றிருப்பவர் தேவி கௌமாரி. முருகப்பெருமானின் வீர மற்றும் ஞான சக்தியான இவள் குமாரி என்றும் அழைக்கப்படுகிறாள். மயில் வாகனத்தில் அமர்ந்து கையில் வேல் ஏந்தி காட்சியளிக்கும் தேவியை வழிபடுவதால் தீராத வினைகளும் செவ்வாய் தோஷங்களும் நீங்கும். கௌமாரி தேவி மூல மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் சிகண்டின்யை கௌமாரியை நமக. மந்திரத்தின் பொருள் தேவியின் ஆதிசக்தி, கல்வி, ஞானம் மற்றும் இச்சா சக்தியை குறிக்கும் அதிர்வுகள். சிகண்டினி என்றால் மயில் வாகனத்தை உடையவள் என்று பொருள். கௌமாரியை நமக, குமரனின் சக்தியாக விளங்கும் கௌமாரி தேவியே உன்னை வணங்குகிறேன் என்று பொருள். கௌமாரி வழிபாட்டின் நன்மைகள்: ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், நிலம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இவளை வழிபட நல்ல தீர்வு கிடைக்கும். பயம் நீங்கி மனதில் அசாத்திய தைரியமும் தொட்ட காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு நன்மக்கட்பேறு கிடைக்க கௌமாரி வழிபாடு உகந்தது. முந்தைய மந்திரங்களைப் போலவே கௌமாரி தேவியின் இந்த மூல மந்திரத்திலும் சக்தி வாய்ந்த பீஜாட்சரங்கள் இடம்பெற்றுள்ளன. மூல மந்திரங்களை நாம் சொந்தமாக புத்தகங்களை பார்த்தோ அல்லது இணையதளங்களை பார்த்தோ உச்சரிக்க கூடாது. ஒரு தகுதி வாய்ந்த ஆன்மீக குருவிடமிருந்து உபதேசம் பெற்று ஜபிப்பதே முழுமையான பலனை தரும், பாதுகாப்பானதுமாகும். மந்திரத்தை எப்போது, எப்படி, எத்தனை முறை ஜபிக்க வேண்டும் என்ற விதியை குருவின் மூலம் அறிந்து கொள்வதே உத்தமம். வழிபாட்டு நாள்: செவ்வாய்க்கிழமை, முருகனுக்குரிய நாள் மற்றும் சஷ்டி திதி நாட்கள். கௌமாரி வழிபாட்டிற்கு மிக மிக விசேஷமானவை. தினமும் காலையில் சுத்தமான மனதுடன் 108 முறை அல்லது 21 முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். வீட்டில் விளக்கேற்றி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் உள்ள சப்தமாதர் சன்னதியில் கௌமாரி தேவிக்கு சிவப்பு நிற மலர்கள், அரளி, செம்பருத்தி ஆகியவற்றை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை கூறலாம்.